வெல்கம் டு லைஃப் அண்ட் பிளாக். ஃபூமியோ சசாக்கியோட குட் பை திங்ஸ் அப்படிங்கிற புக்கை நம்ம ரிவ்யூ பண்ணிகிட்ருக்கோம். அதில் 55 டிப்ஸ் ஃபார் மினிமலிசம் பற்றி ஒரு வீடியோ ஏற்கனவே போட்டிருந்தது. அதோட ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிச்சு, செகண்ட் பார்ட் இப்போது ஃபாலோ பண்ணலாம். உங்களோட ஈஸ்க்காக நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அவங்க சொல்கிற டிப்ஸை வந்து குரூப்பாக பிரிச்சிருக்கேன். ஸோ ஒரு குரூப்பாக நம்ம பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுக்கிற டிப்பை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலாம். டேக் ஃபோட்டோஸ் ஆஃப் ஐட்டம்ஸ் தட் ஆர் டிஃபிகல்ட் டு பார்ட் வித். அதாச்சும் என்னென்னா, ஐட்டம்ஸை விட அவங்க மேலே இருக்கிற மெமரிஸ் தான் நம்மளை அதை தூக்கி போட முடியாத மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நீங்கள் அதை ஒரு டிஜிட்டைஸ் பண்ணிட்டீங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் அதை தூக்கி போடுறதுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்க அப்படின்னு ஃபூமியோ சசாக்கி சொல்கிறாரு. இட் இஸ் ஈஸியர் டு ரீவிசிட் யுவர் மெமரிஸ் ஒன்ஸ் யூ கோ டிஜிட்டல். ஸோ அதை பற்றி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து ஆர்கனைசிங் பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆர்கனைசிங் இஸ் நாட் மினிமைசிங் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாச்சும் என்னென்னா, நீங்கள் ஒரு ரொம்ப அழகாக அடுக்கின குப்பையும் குப்பை தான் அப்படின்னு சொல்கிறாரு. டேக்கிள் த நெஸ்ட் ஆர் த ஸ்டோரேஜ் பிஃபோர் த பெஸ்ட் கிளட்டர். இது ரொம்ப அருமையான ஒரு சேயிங். சப்போஸ் ஒரு கரப்பாங்கூடை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு கரப்பானா எடுத்து அதை கொல்லுவீங்களா? இல்லை, அப்படியே ஒரு ஹிட் எடுத்து அப்படியே டோட்டலாக அடிச்சுட்டு காலி பண்ணிடுவீங்க. இதே மாதிரி தான் நீங்கள் உங்களுக்கு பழைய திங்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு இடத்துல வச்சுருப்பீங்க. ஸோ அந்த பாக்ஸை எடுத்து நான் செக்ரிகேட் பண்ணி ஒன்றா நான் எடுத்துகிட்டு அதை மினிமைஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு யோசிப்பேன். பட் அது பண்ணாமல் அந்த பாக்ஸையே தூக்கி போட்டுருங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். லீவ் யுவர் அன்யூஸ்ட் ஸ்பேஸ் எம்டி. அதாச்சும் நம்ம ஒரு பயங்கர காமனான ஒரு மிஸ்டேக் பண்ணுவோம். என்னென்னா, நம்ம ஃப்ரிட்ஜுக்கு மேலே ஃப்ளாட்டாக இருக்கு இல்லையா, அந்த இடத்துல ஒரு கவரை போட்டு அதுக்கு மேலே ஒரு 4 பொருளை வைக்கலாம் அப்படின்னு நினச்சிப்போம். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு 2-3 மாதம் கழிச்சு பார்த்தீங்கன்னா, அந்த ஃப்ரிட்ஜு கவரில் என்னெல்லாமோ இருக்கும், ஆனால் அதுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். என்னோடய ஃப்ரிட்ஜு கவர்லேயே பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்குது, என் பசங்களோட டாய்ஸ் இருக்குது, பேனா இருக்குது, கம் இருக்குது. இதுக்கும் ஃப்ரிட்ஜுக்கும் ஒரு சம்மந்தமே இல்லை. ஸோ ஒரு அன்யூஸ் ஸ்பேஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, டோன்ட் கெட் கிரியேட்டிவ். அதை நான் என்னோடய மூளையை கசக்கி ஒரு பயங்கரமாக யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற ப்ராசஸில் ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா ஒரு 2-3 மந்த்ஸ் கழிச்சு அது பயங்கர கேயாட்டிக்காக தான் முடியும் அப்படின்னு சசாக்கி சொல்கிறார். லெட் கோ ஆஃப் தி ஐடியா ஆஃப் சம்டே. என்றைக்காவது ஒரு நாள் நான் இதை யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஐடியாவை விட்டுருங்க. இவ்வளோ நாள் நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா அந்த பொருள் தேவையில்லை, விட்டுருங்க. சே குட் பை டு ஹூ யூ யூஸ் டு பி. அதாச்சும் நீங்கள் சில உங்களோட க்ரோயிங் ஸ்டேஜஸில் நீங்கள் வேறு திங்ஸ் மேலே ரொம்ப பேஷனட்டாக இருந்திருக்கலாம். ஒரு காலகட்டத்தில் ஃபோட்டோகிராஃபி மேலே பேஷனட்டாக இருக்கலாம், இல்லைனா ட்ரம்ப் கார்ட்ஸ் வச்சுட்டு விளையாடுறதுல பேஷனட்டாக இருந்திருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் இன்னும் வச்சுட்டு இருந்தீங்க, ஆனால் அது இப்போ நீங்கள் இருக்கிற பர்சனாலிட்டிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னா தூக்கி போட்டுருங்க. டிஸ்கார்ட் த திங்ஸ் தட் யூ ஹவ் ஃபர்காட்டன் அபவுட். அதாச்சும் இது இருக்குன்னே எனக்கு தெரியாது, ஆனால் இப்போ பார்த்த உடனே அதை நான் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படி யூஸ் பண்ணலாம்னு நினைக்காம நீ மறந்துட்டேங்கிறத அக்னாலேஜ் பண்ணி தூக்கி போட்டுருங்க. ஸ்பேஸ் யூசேஜ் பற்றி அவர் சொல்கிற சில டிப்ஸை பற்றி பார்க்கலாம். ஏன்னா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். என்ன அப்படின்னா, வீட்டில் இருக்கிற பொருளை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, டிஸ்கார்ட் பொசிஷன்ஸ் தட் யூ கேனாட் ஸ்பீக் அபவுட் வித்தவுட் பேஷன். உங்களுக்கு எது எந்த பொருள் ரொம்ப பேஷனட்டாக இருக்கீங்களோ அதெல்லாம் ரீட்டைன் பண்ணுங்கள். பட் மிச்சது எல்லாத்தையும் நீங்கள் ரீட்டைன் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. நிறைய பேர் நிறைய மெமரபிலியா வெளியே போயிட்டு ட்ராவலில் போயிட்டு எதாவது வாங்கிட்டு வந்திருப்பாங்க. ஆனால் அது உங்களுக்கு பேஷனட்டாக இல்லை நீங்கள் அதை பற்றி அப்படின்னா அதை வச்சுக்கிறது தான் பிரயோஜனமே கிடையாது. அடுத்து ஒருத்தர் மினிமலைஸ் பண்ணும்போது ரொம்ப நம்மளை அஃபெக்ட் பண்ணுறது கில்ட். அதாச்சும் இந்த பொருளை யாராச்சும் ஒருத்தர் எனக்கு கிஃப்ட் கொடுத்தாங்க, இல்லைனா இது ஒரு மெமரியாக வச்சுருக்கேன், இல்லை அவங்க ஆசைப்பட்டு எனக்கு தந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி தூக்கி போடணும், தூக்கி போட்டால் நம்ம கெட்டவங்களா, இந்த தாட்ஸ்லாம் வரும் இல்லையா. அதுக்கு அவர் சில டிப்ஸ் எல்லாம் சொல்கிறார். இஃப் யூ கான்ட் ரிமெம்பர் த ப்ரெசன்ஸ் தட் யூ ஹேவ் கிவன், டோன்ட் வரி அபவுட் த கிஃப்ட்ஸ் தட் யூ ஹேவ் ரிசீவ்ட். அதாச்சும் உங்களுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்கன்னு ஞாபகம் இல்லைல்ல, அதே போல் அவங்களுக்கும் ஞாபகம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு உங்களுக்கு நீங்களே பெர்மிஷன் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி பொருளெல்லாம் வெளில தூக்கி போடுறதுக்கு. ட்ரை டு இமேஜின் வாட் த பர்சன் ஹூ பாஸ்ட் அவே வுட் ஹவ் வாண்டட் ஃபார் யூ. அதாச்சும் சில பேர் தன்னோட உறவினர்கள் போயிட்டாங்க, அந்த சிச்சுவேஷனில் அவங்களோட பொருள் எல்லாம் உங்கள் கையில் வருது, அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா அவங்கள பற்றி நீங்கள் நல்ல மெமரிஸை கலெக்ட் பண்ணுங்கள். ஆனால் ஏதாவது 1-2 பொருள் அவங்களுக்கு உங்களுக்கு நல்ல மெமரி தரும் அப்படின்னா அதை ரீட்டைன் பண்ணிட்டு எல்லாத்தையும் ரீட்டைன் பண்ணாமல் மிச்சத்தை எல்லாத்தையும் போட்டுருங்க. இந்த தருணத்தில் ஜாப்பனீஸ் பெயிண்டர் ரூசா பூரோ உமேஹாரா அவரோட உயிலில் என்ன சொல்லாரு அப்படின்னா, தனக்கு ஃபியூனரலே வேணாம், அப்புறம் கண்டலன்ஸ் அனுதாபங்கள் இந்த மாதிரி ஆஃபரிங் எதுவுமே வேணாம் அப்படின்னு. த லிவிங் ஷுட் நாட் பி ட்ரபிள்ட் ஃபார் த சேக் ஆஃப் த டெட் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறார். ஸோ ஒருத்தர் அவங்களோட மெமரிஸை வச்சுக்கோங்க, ஆனால் அவங்களோட திங்ஸை வச்சுக்காதீங்க அப்படிங்கிறது தான் இதோட கண்டென்ட். டிஸ்கார்டிங் மெமரபிலியா இஸ் நாட் த சேம் ஆஸ் டிஸ்கார்டிங் மெமரிஸ். மோட்டோனாய் ஒட்டோக்கோ த மேன் ஹூ டசன்ட் பொசஸ் அப்படிங்கிற புக்கில்
டட்சுயா நாகசாக்கி அப்படிங்கிறவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இஃப் வி ஃபர்கெட் அ சர்டன் மெமரி இட் இஸ் பிகாஸ் நம்ம பிரெயின் அந்த மெமரியை வந்து இம்பார்ட்டண்ட் இல்லைன்னு சொல்லிடுச்சு. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு கொடைக்கானலில் ட்ரிப்பு போகிறீங்க, அந்த ஹோட்டல் ரூமை ஃபோட்டோ எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மெமரி உங்களுக்கு லாஸ்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணணும் அப்படின்னு அவசியமே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறார். திங்ஸ் பற்றி இன்னும் ஒரு மினிமலிசம் டிப்ஸ் அவர் சொல்கிறார். அவர் என்ன அப்படின்னா, அவர் பிக்கஸ்ட் ஐட்டம்ஸ் ட்ரிகர் செயின் ரியாக்ஷன்ஸ். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு செகண்ட் ஃபோன் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபஸ்ட்டு அந்த ஃபோனுக்கு ஒரு கவர் வாங்குவீங்க, ஒரு கிளாஸ் வாங்குவீங்க. அதுக்கப்புறம் வந்து உங்கள் கான்டாக்ட்ஸில் வந்து இந்த ஃபோன் நம்பர் யார்கிட்ட கொடுக்குறது, அந்த ஃபோன் நம்பர் யார்கிட்ட கொடுக்குறது அப்படின்னு ஒரு டிசிஷன் எடுப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் கால்ஸ்லாம் இதில் வரணும், பர்சனல் கால்ஸ்லாம் அதில் வரணும்னு என்ஃபோர்ஸ் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்து வெறும்னா ஒரு செகண்ட் டிவைஸ் வாங்கலை, அதை சுற்றி அவ்வளோ பெரிய ப்ராசஸ் நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கேன். இது தவிர வந்து அந்த ஃபோனை சார்ஜ் பண்ணணும், அது வந்து அதில் ஒரு சிம் போடணும், அதில் ரீசார்ஜ் பண்ணணும், எல்லாமே இருக்குது. அடுத்த டிப்பு, அவர் ஹோம்ஸ் ஆர் நாட் மியூசியம்ஸ், ஸோ டோன்ட் டேக் கலெக்ஷன்ஸ். பல பேர் அவங்க ஃப்ரிட்ஜில் வந்து அவங்க என்னென்ன ஊருக்கெலாம் போயிருக்காங்களோ அந்த மேக்னெட்ஸ்லாம் வாங்கி வைப்பாங்க. அப்புறம் வந்து ஷார்ட் கிளாஸஸ் வாங்கி வைப்பாங்க, இல்லை ஸ்டார்பக்ஸ்லேருந்து மக்கு வாங்கி வைப்பாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்களை வந்து ஒரே இடத்துக்கு போனபடி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது வேஸ்ட்டு. ஸோ ஒரு இடத்துக்கு ஒன்று வச்சுக்கோங்க, அதுவே போதும். அப்புறம் இன்னும் ஒரு முக்கியமான டிப் என்ன அப்படின்னா, பாரோ பண்ணுங்க அப்படின்னு ஃபூமியோ சசாக்கி நிறைய சொல்கிறார். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எப்படி அப்படின்னா, பி சோஷியல் பி அ பாரோவர் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதாவது ஸ்கூலில் இயர் புக் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, எல்லாரோட ஃபோட்டோவும் இருக்கும், அப்புறம் ஒருத்தங்களை பற்றி எல்லாரும் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணுவாங்க. அந்த இயர் புக் வந்து உங்களோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்கிட்டையுமே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அதை வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கு எப்பயாச்சும் பார்க்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க வீட்டுக்கு போயிட்டு பாருங்கள், அவங்களோட சேர்ந்து பாருங்கள். அது வந்து இன்னுமே அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உதாரணத்துக்கு என் பெரியப்பா வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க, என் ஃபேமிலி ஃபோட்டோஸ்லாம். இப்போ இந்த ஏஜில் நான் வந்து அங்கே போயிட்டு என் பெரியப்பாவோட உட்காந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி தருணங்களை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். ஆனால் அந்த பொருட்களை நீங்கள் வச்சுக்கணும்னு அவசியமே கிடையாது அப்படிங்கிறது தான் அவரோட கருத்து. அடுத்தது, சோஷியல் மீடியா கேன் பூஸ்ட் யுவர் மோட்டிவேஷன். உங்களை மாதிரி லைட் மைண்டட் பீப்புளை கண்டுபிடிங்க, அவங்க வந்து உங்களை மினிமலிசம் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுவாங்க. குரூப்ஸ் ஜாயின் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில், இல்லைனா வந்துட்டு நிறையா மினிமலிசம் இதுக்கு டிப்ஸ் வந்து யூடியூப்பில் கிடைக்கும், அதெல்லாம் வந்து பாருங்கள். பொருட்களை தூக்கி போடுறதுக்கு முன்னாடி சே see you later, நாட் குட் பை. ஏதாச்சும் ஒரு சிஸ்டம் வச்சுக்கோங்க. என்னெல்லாம் வந்து உங்களுக்கு பிடிக்கலையோ ஆர் என்னெல்லாம் திங்ஸை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டிங்களோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டோர் ரூமில் வச்சுக்கோங்க. ஒரு 3 வீக்ஸ் கழிச்சு நீங்கள் அதை யூஸ் பண்ணல அப்படின்னா மொத்தமாக சேர்த்து அந்த ஸ்டோர் ரூமை எம்ப்டி பண்ணிடுங்க. 1 in 1 out அப்படிங்கிற ரூல் வந்து ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஒரு பொருள் எடுக்கிறீங்க அப்படின்னா வேறு ஒரு பொருள் வெளியே போகணும். அந்த மாதிரி ஒரு ரூலை வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் வந்து திங்ஸ் வந்து குமியாது. அவர் இன்னொரு டிப்பு சொல்கிறாரு, அவாய்ட் த கான்கார்ட் ஃபேலசி அப்படின்னு. அதாச்சும் என்னென்னா வந்து இந்த கான்கார்ட்னு ஒரு ரொம்ப ஃபாஸ்ட்டான பிளேனை வந்து இங்கிலாண்டும் ஃப்ரான்ஸும் சேர்த்து அந்த 2 கவர்மெண்ட்டும் பண்ணிச்சு. ஆனால் வந்து ஒரு 4 பில்லியன் செலவு பண்ண போதே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு இது வேலைக்காகாது, இது வந்து கமர்ஷியலாக சக்ஸஸ் பண்ண முடியாது அப்படின்னு. ஆனால் நம்ம ஏற்கனவே இதை பண்ணிட்டோமே அப்படிங்கிறதுக்காகவே அவங்க வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. 10 பில்லியன் ஆனதுக்கப்புறம் தான் அவங்க வந்து அதை ஸ்டாப் பண்ணாங்க. ஸோ எவ்வளோ லாஸ் பாருங்கள். ஸோ அதே போல் நீங்கள் ஒரு திடீர்னு ஒரு ஆசைப்பட்டு ஒரு சைக்கிள் வாங்குறீங்க, நான் இனிமேல் சைக்கிளிங் போகிறேன், ஹெல்த்தியாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிட்டு, ஸோ சைக்கிள் வாங்கின உடனே அப்படியே வந்துட்டு ஒரு ஹெல்மெட் வாங்கினீங்க, அதோட ஒரு நல்ல டிஷர்ட் வாங்கினீங்க, ஒரு நல்ல டைட்டான ஒரு ஷார்ட்ஸ் வாங்கினீங்க, ஸோ சைக்கிளுக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு லேம்ப்பு, அந்த மாதிரிலாம் வாங்கிட்டு கடைசியில் என்னாச்சு அப்படின்னா அதை யூஸே பண்ணல. அது ஒரு வாரமாக ஒரு வருஷமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து முதல்லையே நீங்கள் யார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுட்டு நடந்துட்டீங்க அப்படின்னா இந்த சைக்கிளையே வாங்கியிருக்க மாட்டீங்க. சரி தப்பாக போச்சு சைக்கிள் வாங்கிட்டீங்க அப்படின்னா கூட அதோட ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு ஃபூமியோ சசாக்கி சொல்கிறார். ஸோ குட் பை திங்ஸில் சொல்லியிருக்கிற இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஈஸியான டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். டிஸ்கார்ட் எவ்ரி திங் தட் கிரியேட்ஸ் விஷுவல் நாய்ஸ். அதாச்சும் ஒரு நல்ல பிளெயின் ஒயிட்டான ஒரு ரூமில் வந்துட்டு திடீர்னு மல்டி கலரில் போர்ட்ரேட் போட்டிங்க அப்படின்னா அது வந்து விஜய் சேதுபதி சொல்கிற மாதிரி அப்படின்னு தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது பண்ணிடாதீங்க, ஏன்னா அது உங்களை டோட்டலாக டிஸ்டர்ப் பண்ணிடும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. திங்க் ஆஃப் பையிங் as ரெண்டிங். டோன்ட் பை சம்திங் பிகாஸ் இட்ஸ் சீப் ஆர் ஃப்ரீ. இஃப் இட் இஸ் நாட் அ ஹெல் எஸ் இட் இஸ் அ நோ. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு டிசிஷன் மேக்கிங்க்கு ஹெல்ப் பண்ணும். த திங்ஸ் வி ரியலி நீட் வில் ஆல்வேஸ் கம் பேக் டு அஸ். இது வந்து ரொம்ப ரீஅஷூரிங்காக இருக்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டு. அதாச்சும் என்னென்னா ஒரு பொருள் வேணும் ஆனால் நீங்கள் தூக்கி போட்டீங்க பை மிஸ்டேக் அப்படின்னா நீங்கள் போய் வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபைனலாக 2 தாட்டோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு மினிமலிசம் பண்ணுறோம் அப்படின்னா டிஸ்கார்டிங் திங்ஸ் கேன் சீம் லைக் அ வெரி வேஸ்ட்ஃபுல் திங். அதாச்சும் நம்ம வந்து பொருட்களெல்லாம் தூக்கி போடுறோம், அதுக்கு வேல்யூ இருக்குது அப்படிங்கிறதுனால தூக்கி போட்டுருக்கோம். ஆனால் வந்து இதை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா
அந்த கில்ட் வந்து உங்களை இன்னுமே வந்து டார்ச்சர் பண்ணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் மினிமலிசம் பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் தயங்காதீங்க. இது வந்து என் கருத்து மட்டும் இல்லை, சசாக்கியோட கருத்தும் தான். ரெண்டாவது, த திங்ஸ் தட் வி சே குட் பை டு இஸ் தோஸ் தட் வி வில் ரிமெம்பர் ஃபார் எவர். அதாச்சும் என்னென்னா, நான் ஃபஸ்ட்டு மினிமலிசம் பண்ணும்போது ஒரு 2 பை ஃபுல்லாக ஷர்ட்டு, டிஷர்ட்டு எல்லாமே தூக்கி போட்டேன். ஆனால் வந்து எனக்கு அதில் ஒன்றும் உன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னா எனக்கு அந்த மெமரிலாம் இல்லை. பட் நான் வந்து அதை தூக்கி போட்ட அப்புறமா அந்த ஷெல்ஃபை திறந்த உடனே ஒரு நல்லா அப்படியே ஒரு மூச்சு வாங்க முடிஞ்சிச்சு. அந்த ஃபீலிங்கை வந்து நான் லைஃப் ஃபுல்லாக மறக்க முடியாது. ஸோ நீங்கள் மினிமைஸ் பண்ணுங்கள், அது ரொம்ப வர்த்தியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் லைஃப் அண்ட் பிளாக். இது வரைக்கும் நான் அங்கே சொன்ன டிப்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது தவிர வந்து ஃபூமியோ சசாக்கி அடுத்த லெவல் மினிமலிசம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு 15 டிப்ஸ் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அந்த டிப்ஸும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் 15 அப்படின்னு கமெண்ட்ஸில் போடுங்க. நான் வந்து இன்னொரு வீடியோ பண்ணுறேன். தேங்க்யூ.